அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கார் 40 செய்யுள் 8. இதுவும் தோழி தலைவியை பார்த்து அவருடைய தலைவன் வருகையை காடுகள் சொல்லுகிற அழகை பற்றி பேசுகிற செய்யுள். மன்னியல் ஞாலத்து மண்ணும் புகழ் வேண்டி பெண்ணியல் நல்லாய் பிரிந்தார் வரல் கூறும் கண்ணியல் அஞ்சனம் தோய்ந்த போல் காயாவும் நுண் அரும்பு ஊழ்ந்த புறவு என்று சொல்றார். புறவு என்பது காட்டை குறிக்கும். பெண் தன்மை நிரம்பிந்துள்ள தலைவியே, நல்லவளே, இந்த உலகம் உள்ள அளவுக்கும் பெரும் புகழை பெற வேண்டும் என்பதற்காக உன்னை பிரிந்து சென்ற கணவன் மீண்டும் வருவதை குறிப்பது போல, எப்படி கண்களிலே தீட்டின மையை போல கருப்பாக இருக்கக்கூடிய காயாஞ்செடிகள் அரும்புகளை அரும்ப விட்டிருக்கின்றன, அது மலர காத்திருக்கிறது, அதுபோல் உன் தலைவனும் உன்னை தேடி வரப்போகிறான் என்று கார்காலத்திலே காயாம் செடியினுடைய நுண்ணி அரும்புகள் மலரப்போவதை சொல்லுகிற செய்யுள். கண்ணின் மை எப்படி கருப்பாக இருக்கோ அதுபோல காயாம் செடிகளிலே பூக்கிற பூக்கள் கருப்பாக இருக்கும். அவை மலரப்பெறுகிற காடுகள் நிறைந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய தலைவியே, உன்னுடைய புகழுக்காக உன்னை பிரிந்து சென்ற தலைவன் திரும்பி வரப்போகிறான் என்று இந்த காலம் சொல்லுகிறது என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். மண்ணியல் ஞாலத்து மண்ணு புகழ் வேண்டி மண்ணும் புகழ் வேண்டி பெண்ணியல் நல்லாய் பிரிந்தால் வரல் கூறும் கண்ணியல் அஞ்சனம் தோய்ந்தா போலே தோய்ந்த போல் காயாவும் நுண்ணரும்பு ஊழ்த்த புறவு. நன்றி, வணக்கம்.